ஓம் சக்தி. 85களில் மருவத்தூர் திசையறியாத காலகட்டத்தில் எளியேனையும் தடுத்தாட்கொண்டு அருளிய பொற்காலம். ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு ஆலயத்தில் கையில் வேப்பலை கொத்துடன் செவ்வாடை அணிந்து பெண் போல நடந்து சென்று புற்றுக்கு அருகில் நின்று அருள் திரு பங்கார அம்மா அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த என்னை பார்த்து, எழுந்து வா மகனே என்றார்கள். எனது சூக்கும உடல் எழுந்து அவர் அருகே சென்று அமர்ந்தது. அம்மா கூறினாள், மகனே, குண்டு சோடா பாட்டிலை பார்த்திருக்கிறாயல்லவா? அது தன்னுடைய ஆற்றலை அடக்கி வைத்திருக்கிறது. மேலே இருக்கும் குண்டினை தட்டிவிட்டால் ஆற்றலானது உடனடியாக வெளிப்படுகிறது. சோடாவும் குடிப்பதற்கு பயன்படுகிறது. அதுபோல உன்னுள் ஆன்மீக ஆற்றல் நிரம்பி வழிகிறது. நீ சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அதற்காக உன் மண்டையில் ஒரு தட்டு தட்டப் போகிறேன். நீ என்று நான் சொல்வது உனக்கு மட்டுமல்ல, பக்தியுள்ள அனைவருக்கும் தான் உத்தரவு என்றாள். எனது சூக்கும உடல் ஸ்தூல உடம்பை வந்தடைந்தது. அம்மா கூறியதை எழுதி வைத்து கொண்டேன். இதுபோல 12 ஆண்டுகள் தொடர்ந்து நிகழ்ந்தது. ஒருமுறை அம்மா, மகனை, பார்ப்பதற்கு மிகவும் அருவருக்கத்தக்க கம்பளி பூச்சியை நீ பார்த்திருக்கிறாயல்லவா? அதை தொடு என்று யாராவது கூறினால் மறுத்து விடுவாய். ஆனால் அதே கம்பளி பூச்சி தனது தவத்தை முடித்து அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளிவரும்போது உன்னுடைய கண்களும் மனமும் ஆனந்தப்படுகிறது. யாரும் சொல்லாமலேயே பிடிக்க முயற்சிக்கிறாய். அதுபோல இப்பொழுது நீ கம்பளி பூச்சியின் தன்மையில் இருக்கிறாய். உன் மீது பாவ ரோமங்களும் சுயநல ரோமங்களும் இன்னும் பல்வேறு விதமான ரோமங்களும் மிக அடர்த்தியாக பார்ப்பதற்கு அருவருப்பாக நீட்டிக்கொண்டு இருக்கின்றது. கம்பளி பூச்சி இயல்பாகவே வண்ணத்து பூச்சியாக மாறிவிடும். ஆனால் மனித பூச்சியாகிய நீ நான் மாற்றினால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். கம்பளி பூச்சியிலிருந்து வண்ணத்து பூச்சியாக மாற மருவத்தூருக்கு வா என்று உன்னை அழைக்கிறேன். விரைந்து ஓடிவா. வாய்ப்பை தவற விட்டு விடாதே. இது உனக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்காக அருளப்படுகிறது என்று அம்மா கூறினார்கள். தொடரும். ஓம் சக்தி.